நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும்? இன்று யாருக்கெல்லாம் வெற்றி நிறைந்த நாள்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் அனுகூலம் உண்டாகும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். தனவரவுகள் தாராளமாக இருக்கும். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லவும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் உண்டாகும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மறைமுகமான சில தடைகளை வெற்றி கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சமூக பணிகளில் கவனம் வேண்டும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். குழந்தைகள் ஆதரவாக செயல்படுவார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வியாபார பணிகளில் லாபங்கள் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, பொருளாதார வழியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியான பயணங்கள் கைகூடும். சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். மனை சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகள் நேரிடும். புதிய நபர்களால் மாற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும். விருச்சக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் திருப்தி உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும். பூர்வீகத்தால் ஆதாயம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தன வரவுகளால் திருப்தி ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் தீர ஆலோசனைகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வழக்கு விஷயங்களில் தீர்வுகள் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும்.